ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு குட்டி vlog தான். அன்னு வரா, அதனால தான் 2 நாளாக ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ஹஸ்பண்ட் வந்தாச்சு ஊர்லேருந்து. மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக சோயா சங்க்ஸும் போட்டு லஞ்சுக்கு. அதுதான் அவள் வந்து இட்லி தோசை தான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு இட்லி தோசையாக போடும் மீனா, அதனால் இட்லிக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன். ஸோ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு லஞ்ச் சாப்பிட வேண்டியது தான். பொடி தொக்குலாம் முந்தின நாளே பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ట్యూస్డే ఈవినింగ్. బేబీస్ ఏం చేశారు 2 గురునే? டைம் 8 போகுது. ஸோ ஹஸ்பண்டும் அபியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு வந்து 6:50க்கு தான் ஃப்ளைட் அரைவல் ஈவினிங். இவனுங்க அந்த டைம்லேருந்து கதவுக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு அன்னு வரா, அபியும் ஹஸ்பண்டும் பிக்கப் பண்ண போயிருக்காங்க. புதினா மல்லி சட்னி இட்லி தான் வேணும்னா, ஸோ அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ளைட் லேட், ஆக்சுவலி மத்தியானமே வந்திருக்க வேண்டியது. டெல்லியில் 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ போஸ்டிங், லேட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ பாருங்க, இப்போ இட்லி ஊற்றலாம். டிஃபன் சாம்பார் தான் ஸ்டோர் பண்ணணும். இதுவும் இது காளானில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. ஆன் பண்ணியிருக்கேன், தண்ணி சூடாகட்டும். இப்போ நம்ம எல்லாம் இட்லி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நானும் ஏர்போர்ட் போகிறதா இருந்தது. ஆக்சுவல் டைமிங் வந்து அவள் 12-12:30க்கு மத்தியானமே வரதா இருந்தா. ஆனால் டெல்லியில் வந்து ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, டெல்லியிலேருந்து சென்னை வர்றதுக்கு. அதனால் ஈவினிங் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் டின்னர் டைம் ஆகுது, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அப்பாவும் பிள்ளைங்க போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேனா. ஸோ அவங்க ஏர்போர்ட் போனதுக்கப்புறமா தான் சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கி அது ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். சாம்பார் காலையிலே செஞ்சுட்டேன். ஸோ தூக்கி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கான்வகேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் வரா, ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கா. ஸோ உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு கட்டாயமாக வேணும், நல்ல வேலையாக கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்ராடில் அங்கேயே தான் திருப்பியும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ கிடைச்சதுன்னா திரும்பியும் போகிற மாதிரி இருக்கும். கடகடன்னு இட்லி ஊற்றி வச்சிட போகிறேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம், அப்புறமா ஊற்றினோன்னா லேட் ஆகிடும். ஸோ சேர்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். சிட்டு டெட்டு நானும் 3 பேரும் அப்பப்போ யாராவது சத்தம் கேட்டால் வாசலுக்கு போய் பார்த்துட்ருக்கோம். அவனுங்களும் யாராவது வந்தால் குலைக்கிறாங்களா, பார்த்தா வேறு யார் வீட்டுக்காவது வராங்க. ஸோ யாரும் இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் நாங்கள் 3 பேரும் அண்ணுக்கு. ஸோ அந்த காலத்தெல்லாம் நான் கல்யாணம் ஆகி போன புதுசுலாம் ஃபோன் கூட கிடையாது, லெட்டர் தான். எப்படா லெட்டர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வர்ற அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் கிட்டத்தட்ட டெய்லியுமே நம்ம பேசிடுறோம் இல்லையா, ஆனாலுமே நேரில் பார்க்கணுங்கிறப்ப அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ வந்தாச்சு, உடம்ப தான் கொஞ்சம் தேத்தி அனுப்பணும். ஒரு வழியாக வந்தாச்சு. சிட்டு டெட்டு பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறானுங்க அப்படின்னு. நான் கூட ராக அனுப்போ அண்ணு பிச்சி சொல்லிட்டு அண்ணு எட்டு துமிக்கு சொல்லிரு வேதே ஏற்கனவே உண்டே சட்டை தான். ஸோ வந்ததுமே போய்
குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே ரசித்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம செஞ்சு கொடுக்குறது நல்லா இருக்குன்னு சொல்கிறதே ஒரு சந்தோஷம்தான். இவருக்கெலாம் செஞ்சு கொடுத்தா உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் சிட்டு டட்டும் கேட்டுட்ருக்கானுங்க. இப்படி தான் இன்றைக்கி போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன் நான். கொஞ்சம் 2-3 நாள் ஒரு வேளை வர்றதுக்கு லேட் ஆகலாமா இருக்கும் வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.